நீங்கள் எத்தனை படம் குடிசையில் மம்முட்டிய மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்காந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்கே இருக்காங்க. சிலர் இங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க, ப்ரொடியூசரோட நல்ல ஒத்துழைப்பு தர்றவங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம், அங்கே எவ்வளோ சிறப்பாக ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதில் மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரூம்ஸ் இருக்குது, மேக்கப் ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்லேருந்து மேக்கப் போட்டு தான் எல்லா நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லேயே ஷூட்டிங் நடத்தாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமாக அவரே கேரவனை வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்காக கேரவன் இங்கே வந்துடுது. ஏன்னா தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் பேர் பேரழகி என்ன நினைக்கிறேன், பேரன்பு. அந்த படம் ஷூட்டிங் அப்போ என்னை அன்றைக்கி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மம்முட்டிக்கு. இங்கே கோட்டூர்புரத்தில் ஷூட்டிங், நடு தெருவில் ஒரு கேரவன். அண்ணா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு. ஏன்னா யாரோ வாடகை விடுறவனாக இருக்கும், ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபா செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமாக வாங்குது. டீசல் முதல் கொண்டு அவர் தான் போட்டுக்குவார், டிரைவர் பேட்டா முதல் கொண்டு அவர் தான் கொடுப்பார். நாம் 3 கோடி 5 கோடி இல்லை 50 கோடி வாங்குகிறோம். அதில் ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்தக்கூடாதா? இதில் பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தா 9 கேரவான் நின்றுது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினி அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பாக வேணும். ஏன்னா தமிழ் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்குது, அங்கே கூட பண்ணுறதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடுங்காப்பி மம்முட்டியும் மோகன்லாலும் எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவோம். ஆக இன்றைக்கி மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு. நீங்கள் பேசுறது கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா, சேர நாட்டிளம் பெண். பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்கே தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிளம் இளம் பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடின யார்? தமிழன். கேரள பெண்ணு தமிழன், பாட்டு தெலுங்கு. ஆக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போது கேரள பெண்கள் அழகாக இருப்பாங்க, தமிழ்லேயே இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களே நம்ம பத்மினி, இன்றைக்கி நயன்தாரா, நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்குலேயும் வந்திருக்காங்க, கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆக அழகு என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் குறிப்பாக அதிகமாக கேரளாவில் இருக்குது. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.